சார் வணக்கம் சார். இது சார் சமீபத்துல மேற்கு வங்கத்துல வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் பிஜேபின்னு அந்த ஒரு குறியீடு போட்டிருப்பதாக அந்த மம்தா பானர்ஜி அவர்களுடைய அந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதுக்கான ஆதாரம் இருக்கா? நியூஸ்ல போட்டிருந்தாங்க. நான் சொன்ன சந்தேகம் அதுதான். ஒரு 11 மணி வரலும் வர்ற இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்க பாருங்க, 11 மணி வரலும் எதிர்கட்சிகள் தான் வெற்றி பெற்றிருக்கோம். அது ஒன்றும் மக்கள் வாக்கு போட்ட எந்திரங்கள்லாம் எண்ணிக்கிட்டு வருவாங்க. 11 மணிக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்கு எந்திரங்கள்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கப்படி பரபரப்பாக திருப்பம் பாஜக முன்னேறுகிறது அப்படின்னாங்க. 12:30 மணிக்கு பாஜக சமமாகி விட்டது, 1 மணிக்கு பாஜக முன்னிலை பெற்று விட்டது, 4 மணிக்கு பாஜக வெற்றி. இதுதான் மோடி பிரதமராக தான் வழக்கமாக வர்றது. அது அந்த குறியீடு வச்சிருக்காங்கன்னாக்கா அந்த போட்டியெல்லாம் வந்து பாஜகவுக்கு அந்த சிம் கார்டை மாத்திட்டாங்கன்னா ஏஜென்ட்டுகள் ஜாக்கிரதையா பார்த்தாங்கன்னா அதை பிடிக்கலாம். இன்னைக்கு கபில் சிபல் ஒரு சின்ன இது கொடுத்துருக்குறாரு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதை செக் பண்ணுங்க அப்படின்ட்டார். அதனால இந்த தடவை அவ்வளவு சுலபமா செய்ய முடியாதுங்கிறாங்க. அதுக்கு பயந்து தான் இப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து சில எதிர்கட்சிகள் கேட்டதுக்கெல்லாம் அந்த எவ்வளவு வாக்கு பதிவானது அப்படிங்கிறதெல்லாம் போட்டு இது போட்டாங்க. அது இன்னைக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னா, எடுப்புல அவங்க கொடுத்தது எத்தனை சதவிகிதம், படிப்படியா எப்படி குறைச்சிக்கிட்டோ ஏத்திக்கிட்டோ வந்தாங்கிறது ஒரு யூனிஃபார்மாவே இல்லை. அது எப்படி யூனிஃபார்மாவே இல்லாம போகும்? டிஜிட்டல் தானே, அது அப்படியே அந்த நம்பர் இருக்குத்தானே செய்யும். அது எப்படி மாறும்? பல கேள்விகள். நான் அன்னைக்கு முதல்ல இருந்தே நான் ஒண்டியாளா கத்திக்கிட்டு இருந்தேன், ஐயநாதங்கிறவர் கத்திக்கிட்டு இருந்தார், அப்புறம் வந்து எழுச்சி தமிழர் திருமாவளவன் கத்திக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அகில இந்தியாவும் பேசுது. ராகுல் காந்தியில இருந்து கபில் சிபல்ல இருந்து கெஜ்ரிவால் இருந்து அத்தனை பேர் பேசுறாங்க. வாக்கு இயந்திரங்கள் நேர்மையா இருந்தால் பாஜக காலி, அது சந்தேகமே வேணும். மக்கள் வந்து எதிர்த்து வாக்களிச்சுட்டாங்க, பாஜக தோற்று விட்டது. அவங்க தப்பிக்கிறாங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையமும் அந்த வாக்கியந்திரத்தை அவங்க டேம்பர் பண்ணலன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எழுதி வச்சு உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒண்ணு தொடரப்பட்டது. தேர்தல் ஆணையம் அங்க போய் சொல்றாங்க, பதிவு செய்யப்பட்ட வாக்குகள், அதாவது வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு எண்ணினாங்க அப்படின்றத வெளியிடுவாங்க, எத்தனை வாக்கு போல் ஆயிருக்கு அப்படின்றத வெளியிடுங்கன்னு சொன்னா அதை வெளியிட முடியாது. அதான் ஃப்ராடு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்க கல்லூரி தேர்தலையே நடந்தது. நாங்க சொல்லியிருக்கோம், எங்க ஹாஸ்டல் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல்ல, ஜென்ஸ் ஹாஸ்டல்ல எலெக்ஷன் நடக்குது. அங்க அப்போ வந்து 2 ரவுடி செட்டு, அது ஒரு செட்டு நாங்க, இன்னொரு செட்டு அதனால் சாமி குரூப் 2 பேர். நாங்கள் 2 பேரும் சேலத்துக்காரருக்கு தான். நாங்கள் 2 பேரும் தான் ஒரு கூட வாசல் இருந்தான். எங்க செட்டும் அவனும் நாங்களும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தான் சீனியர்ஸ்ன்னு, எங்க ஆளுங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி நிலைமை. நாங்கள் ஒரு ஆளை நிற்க வச்சுட்டோம். அதனால் சாமி ஒரு ஆளை நிற்க வச்சுட்டேன். அப்படி உனக்காச்சு எனக்காச்சுன்னு போட்டி நடக்குது. வாக்கு சீட்டு என்னன்னாக்கா ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து ஸ்டான்லி ஹாஸ்டல் முத்திரை குத்திருக்கா தான் வாக்கு சீட்டு. அதை அந்த போட்டியில் போடணும், அவ்வளோதான். அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் 2 பசங்க ஹாஸ்டலில் இருக்கவங்களாம் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு ஓட்டு அர்த்தநாடு சாமிக்கு உழுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்ததுன்னா நாங்களும் ஒரு வாக்கு சீட்டை ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அங்கே ஒரு ஓட்டு விழுதுன்னா இங்கே நாங்கள் ஒன்று போட்டோம், நம்ம சைடுக்கு போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தோம். கடைசியில் பார்த்தா ஹாஸ்டலில் 400 பேர், போலான வாக்குகள் வந்து 600. வார்டன் முழிக்கிறாரு, ஏன்னா 400 பேர் தான் இருக்கிறோம், 600 ஓட்டு எப்படிடா விழுந்தது? அவன் அத்தனை அடிச்சவன் தான், ஏடா திருட்டுத்தனமாக ஓட்டு போட்டிங்களான்னு நாங்கள் கேட்டோம். அப்போ நீ என்னடா பண்ண? நானும் தான் போட்டேன். நாங்கள் ஒரு 100 போட்டோம். எங்களாட்டமா அவனும் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எலெக்ஷன் இதாகி போச்சு, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு வார்டனை நியமிச்சிட்டார். ஒரு ஹாஸ்டல் எலெக்ஷன்லேயே இந்த ஃப்ராடு பண்ண முடியும்னா ஜெனரல் எலெக்ஷன்லாம் யோசிச்சு பாருங்க. வாக்கேந்திரம் ரொம்ப சுலபம். இதுலையா முத்திரையெல்லாம் ஏங்க சண்டிகரில் நடந்த மேயர் தேர்தலில் என்னங்க பண்ணாரு அந்த தேர்தல் ஆணையர்? வாக்குகள் எல்லாம் எடுத்து அதில் வந்து செல்லாத வாக்குகள் பண்ணாருல்ல. ஏன் இங்கே கூட தான் கராத்தே தியாகராஜ் எப்படி ஜெயிச்சாரு, ஜெயிக்கிற அளவுக்கு போனாரு, தோத்து போயிட்டாருங்கிறது வேற விஷயம். விவசாய நகரில் தான் நின்னாரு. அவர் என்ன பண்ணாருன்னு அவர் தான் இன்னும் இருக்காரு, போய் கேளுங்க, இங்கே தான் இருக்காரு, போய் கேளுங்க. உலக பிரசித்தி பெற்றிருந்தாச்சு. திமுக விழுந்த வாக்குகள் எல்லாம் எடுத்தாரு, எடுத்து கொட்டிவிட்டு போய் எண்ணுனார். மிக பிரபலமான விஷயம். அப்போ அந்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா தலைமையில் நடந்த அந்த எலெக்ஷன்ல வந்து ஏறத்தாழ திமுக வந்து தோக்கிற அளவுக்கு போச்சு.
இப்படி கரதேகரன் தலைமையில எல்லாம் பண்ணி இது பண்ணாங்க. இதெல்லாம் எல்லா காலத்திலும் நடக்கிறது தான். அதனால வாக்கு சீட்டுகளுக்காக இந்த பிரச்சனை இருக்குன்னும் போது வாக்கு எந்திரங்கிறது அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லை. சிம் கார்டை எடுத்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 10 நிமிஷம் வரும், 5 நிமிஷம் வரும். அதைத்தான் முதல்ல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிமிஷம்ல அதான் சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் வந்து பாஜகவை தோற்கடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. தேர்தல் நடந்த அன்னைக்கே அவங்க பாஜக தோற்கடிக்கப்பட்டு விட்டது. மோடி இல்லை, பாஜக கிடையாது, மக்கள் தீர்ப்பு. வாக்கேந்திரமும் தேர்தல் ஆணையமும் அந்த 10,000 அதிகாரிகளும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு பாருங்க. இவங்க சில தேர்தல் அதிகாரிகளை இவங்க கையில வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க ஏதாவது ரிவோல்ட் பண்ணாங்கன்னா மாட்டேங்குது. இதான் பாக்குறோம். ஓட்டு போட்ட அப்ப முடியிறப்ப ஒரு வாக்கு பர்சன்டேஜ் அறிவிக்கிறாங்க, மறுநாள் ஒரு வாக்கு பர்சன்டேஜ் அறிவிக்கிறாங்க. புரியலையா உங்களுக்கு? அதுல இருந்து புரியலையா? தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்வதலையும் உங்களுக்கு புரியலையா? இப்பதானே அந்த எவ்வளவு பர்சன்டேஜே சொல்ல முடியாது. அதை விட ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி வாக்கேந்திரத்தின் மீது சந்தேகப்படுவது தவறு அந்த உத்தமபுத்திரன். அந்த அளவுக்கு அவங்க கையில ஆளுகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாஜக வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு காரணமே ஒரு 10,000 அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள், தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எல்லாம் சேர்த்தாங்க ஒரு 10-15,000 பேர் இருப்பாங்க, அல்லது 1,00,000 பேர் இருப்பாங்க. அந்த 1,00,000 அதிகாரிகளும் சில நீதிபதிகளும் கையில வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஆட்சி கட்டிலே உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு ஓட்டை உழுந்ததுன்னா பாஜக சல்லியா காணாமல். அப்ப இதனாலதான் பாஜக இல்ல. இப்ப சமீபத்துல நீதிபதி ஒரு கருத்து சொல்றாரு, உச்ச நீதிபதி தேர்தல் ஆணையம் சொன்னா நம்பணுங்க, தேர்தல் ஆணையம் சொன்னா நம்பணும். அவ்வளோ. அதுக்கப்புறம் என்னது கேஸ் எல்லாம் ஏன் எடுக்கிறாங்க? இவங்க அனுமதிக்க முடியாது. தேர்தல் ஆணையம் சொன்னா நாங்க கேள்வி கேட்க முடியாது, விட்டுட்டு போக வேண்டியது. என்னத்துக்கு கேஸ் அட்மிட் பண்றாங்க? தேர்தல் ஆணையம் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதா இருந்ததுன்னா அப்புறம் என்னத்துக்கு நம்ம இந்த கேள்வியில என்ன இருக்குது? ஒரு தேர்தல் ஆணையர் ஏன் ரிசைன் பண்ணிட்டு போனாரு? எவ்வளவு கேள்விகள் இருக்கு. தேர்தல் ஆணையம் சொல்றதை நம்பணும்னாக்கா நீங்க எதையா தேர்தல் நடத்துறீங்க? அவர்கிட்ட அந்த ஆணையரை கூப்பிட்டு யாரும் இருக்குன்னு சொன்னா கேட்டாக்க அவர் சொன்னதை கேட்டு போயிட்டாங்க. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்கன்னா கடவுளா கருதணும்ன்றாங்க. பிரசாந்த் கிஷோர் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் சொல்றாரு, 303 இடங்கள் அல்லனா அதுக்கு மேலதான் பிஜேபி வாங்க வாய்ப்பு இருக்கு, குறைய வாய்ப்பே இல்லைன்றார். அவர் கொடுத்த காசுக்கு அவர் சொல்றாரு. அவர் தான் 400 சீட்டுன்னு சொல்லிட்டாரு. நாடாளுமன்றத்திலே தேர்தல் முடிவுகளை அறிவிச்சுட்டு தேர்தல் நடந்த ஒரே நாடு வந்து இந்தியா தாங்க. பிரதம மந்திரியா இருந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, 400 இடங்களில் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்ட்டாரு. அதுக்கு அதை வந்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையருக்கு அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. அதை நிறைவேற்றுறது தான் இப்ப அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதை பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. அதுல என்ன இருக்கு? பிரசாந்த் கிஷோர் சொல்லி எத்தனை தேர்தலில் எங்க ஒரு பிரசாந்த் கிஷோரால வந்து தேர்தல் முடிவுகளை மாற்ற முடியும், தேர்தல் மக்களுடைய மனசை மாற்ற முடியும்னாக்கா அரசியல் கட்சி நடத்துறவங்களும் இந்த தலைவர்கள்லாம் பைத்தியக்காரங்க. இந்த மாதிரி தேர்தல் இவனுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் காட்டுப்பத்தில் வந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க போனாங்க? எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இந்த ஒரு ஆள் தான் சுத்திட்டு இருக்கு. மக்கள் வந்து இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அது மாதிரி நடந்துருவாங்கன்னாக்கா ஜனநாயகம் என்ன தெரியுது? நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, நாம நினைக்கிற மாதிரி மக்கள் மடையர்கள் அல்ல. எமர்ஜென்சி டைம்ல இந்திரா காந்தி அவ்வளவு தூரத்துக்கு சர்வாதிகாரியா தான் நின்னாங்க. உலக அழுத்தம் கொடுத்ததுனால எலெக்ஷன் நடத்தினாங்க. நார்த் இந்தியா பூரா ஃபெயில் ஆனா தோத்தாங்க. வட இந்தியர்களுக்கு அரசியல் ஞானம் கிடையாது, தென்னிந்தியா போல அவர்களுக்கு விழிப்புணர்வு கிடையாதுன்னாங்க. பார்த்தா தமிழ்நாடு தான் ரொம்ப விழிப்புணர்வு இருக்குதுன்னு சொன்ன தமிழ்நாட்டில் தான் இந்திரா காந்தி ஜெயிச்சாங்க. எம்ஜிஆர் இருக்கிறது செல்வாக்களை தோச்சாங்க. எம்ஜிஆர் ஒரு ஆளு தான் அந்த மலை காப்பாது, எல்லா இடத்தையும் தோத்துச்சாங்க. ஸோ மக்கள் தெளிவா இருந்தாங்க. எமர்ஜென்சியா டோட்டலா ரிஜெக்ட் பண்ணாங்க. நார்த்து பூராம தோத்தாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ஜெயிலுக்கு போற அளவுக்கு போச்சு. மொரார்ஜி அவருடைய கருணையினால தப்பிச்சு விடு. இப்போ ஒரு சில பேர் சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர் அப்படி பேச வச்சு பரவாயில்ல ஒரு வியூக வகுப்பாளரே அப்படி சொல்லிட்டாருன்னு ஒரு அக்செப்டன்ஸை கொண்டு வர. இதெல்லாம் ஒரு ஆமா பிரசாந்த் கிஷோர் சொன்ன பிரகாரம் தான் நடந்தது. கருத்து கணிப்பு போடுவாங்க. கருத்து கணிப்புல வந்து பாஜகவுக்கு இவ்வளவு ஆதரவு வருதுன்னு போடுவாங்க. அந்த டைம்ஸ் நவ், இந்தியா டுடே இது போன்ற அப்புறம் வந்து என்னமோ ஒன்று அந்த மாதிரி அது ஒரு 4-5 இது இருக்குது அவங்களுடைய இது. அவங்கெல்லாம் போட்டு இத்தனை இடத்துல சொல்லி போட்டாக்க கருத்து கணிப்பின்படியே பாஜக வெற்றி அடைந்ததுன்னு சொல்லிருக்கோம். அதெல்லாம் வழக்கமா நடக்கிறது.
அதான் கருத்து கணிப்பு இப்ப எடுத்தாக்கா பைத்தியக்காரன் தான். ஒருவேளை பாஜக வந்தாலுமே மோடி வர மாட்டாரு, RSS மாத்திரம். அதைத்தான் நாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அவருக்கு 2 தடவை முதலமைச்சராக இருந்துட்டா, 2 தடவை பிரதம மந்திரியா இருந்துட்டா, வயசு 75 ஆச்சு. இதனுடைய அடிப்படையில மோடிக்கு இனிமே பதவிங்கிறது கிடையாது. அது உறுதியாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனாலதான் அமித்ஷா அப்படி ஒரு ரூலே இல்லைன்னு அவர் சொன்னதுக்கு காரணம், அதை முதல்ல அந்த கட்சிக்குள்ளார சொன்னது நிதின் கட்கரி, அதை ஆமோதிச்சு பேசுறது ஆதித்யநாத். இவங்க 2 பேர்த்தையும் ஒரு வழி பண்ணாங்க. நிதின் கட்கரி மேல சிஏஜி அறிக்கை வெளியிட்டு 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணான்னு சொல்லி உள்ள தள்ளிவிடும் சொல்லி மிரட்டோன்னு நிதின் கட்கரி சைலண்ட் ஆயிட்டார். ஆதித்யநாத்துக்கு ஒரு பை எலெக்ஷன் வச்சு அட்ரஸ் எல்லாம் தோக்கடிச்சார். பி கேர்ஃபுல். அதை பார்த்தார் அமித்ஷா. நாம ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு மாமா மோடி வரமாட்டான்னு சொன்னாலும் நமக்கு இந்த கதி வந்துருக்கிறதுக்காக தான். அப்படின்னா ஒன்றும் ரூல் இல்லைன்றார். ரூல் இருக்கு. அதனாலதான் அத்வானி வெளியே போனார். அதனாலதான் வாஜ்பாய் வெளியே போனார். டெப்டி பிரைம் மினிஸ்டர் இருந்த அத்வானி எப்படி வெளியே போனாரு? இதுதான் காரணம். அந்த அம்மா இருந்தது சுஷ்மா ஸ்வராஜ், அவங்கெல்லாம் எப்படி வெளியே போனாங்க? இதுதான் காரணம். வெங்கையா நாயுடு எல்லாம் அந்த அடிப்படையில் தான் வெளியே போனாங்க. அவங்களுடைய தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் பல பேர் வெளியே போனதுக்கு காரணம் அந்த ரூல் தானே. பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. சுஷ்மா ஸ்வராஜ் தான் ஞாபகம். அவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க. இவர் மாத்திரம் எப்படி விட்டுருவாங்க? அதனாலதான் அவர் கெஜ்ரிவால் கிளீனா சொன்னார், ஒரு கதை முடிஞ்சு போச்சு. அதனாலதான் அவர் உணர ஆரம்பிச்சார் மோடி. நானே கடவுளுங்கிற அளவுக்கு போயிட்டார். அது எப்படி பாக்குறீங்க சார்? நான் கடவுளின் அவதாரம், நான் மனித அந்த இதோட பிறக்கல. பயத்தினுடைய விளைவு, ஃபியர் சைக்கோசிஸ். ஒருவேளை உண்மையா இருக்கனால இவ்வளவு அதிகாரம், சர்வ அதிகாரத்தையும் கையில வச்சிருக்காரு. 2 வருஷமா அவர் படுற அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். வெளிநாடுகளுக்கு போக முடியாம அவர் தவிக்கிற தவிப்பு எங்களுக்கு தானே தெரியும். என்ன எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாரு. ஃபாரின் போக முடியலையே. தலையெழுத்து தமிழ்நாட்டுக்கெல்லாம் பிளேன்ல வர்ற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு ஜாலி. கேள்விப்படாத நாடுகளுக்கெல்லாம் போய் உல்லாசமா இருந்துட்டு வந்தா ஒருத்தர். கொரோனா 2 வருஷமா எங்கேயும் போக முடியாம அவங்க தவிக்கிற தவிப்பு நமக்கு தான் தெரியும். இனிமே அது கிடையாதுன்னும் போது அவருக்கு எவ்வளவு பெரிய சோகம் இருந்தது, எவ்வளவு பெரிய பலத்தை ஆட்டி அவருடைய வாழ்க்கை முறையே மாறுற அளவுக்கு போகுது. இதெல்லாம் நமக்கு மறுபடியும் கிடைக்குமா அந்த சுகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இதுல வேற அவர் சொன்ன இன்னொரு சென்டென்ஸ் வேற, அவர் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு. மோடியும் அதானியும் அம்பானியும் ராகுலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது ஒருவேளை உண்மையா இருந்ததுன்னா அவங்களும் சேர்ந்து கை விட்டாங்கன்னு ஆயிடுது. அது இன்னும் பெரிய அடி இல்லை. பதவி போறது மாத்திரம் இல்லை, பதவி போனாலும் இவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னாக்கா அவங்களும் ராகுல் காந்தி கிட்ட போய் சேர்ந்துட்டாங்கன்னு போது அவருக்கு எவ்வளவு. இவரே சொல்றாரு ராகுல் காந்தி கருப்பு பணம். ஆமா, கருப்பு பணத்தை அம்பானியும் அதானியும் கருப்பு பணத்தை ராகுல் காந்தி கிட்ட சொல்றாருன்னா அவங்கள 2 பேருமே இவரை கை விட்டாங்கன்னு ஆயிடுச்சு. அதனுடைய விளைவு தான் நானே கடவுள் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு உளர ஆரம்பிச்சிட்டார். ஃபியர் சைக்கோசிஸ், டெலூஷன் ஆஃப் கிராண்டியர்னு பேரு. ஒருவேளை நேர்மையான முடிவுகள்லாம் வெளியில வந்தா பாஜக எத்தனை இடங்களை தான் சார் பெறுவோம்? ஒரு 50-60 இடத்துக்கு தான். அவ்வளவுதானா? ஆல் ஓவர் இந்தியா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நீங்க கணக்கு போட்டு பாருங்க. கணக்கு போட்டு பாருங்க. மத்திய பிரதேசத்துல வசந்தராஜ சிந்தியா, ராஜஸ்தான்ல வசந்தராஜ சிந்தியா இவங்கெல்லாம் ஏதாவது சப்போர்ட் பண்ணாதான் அங்க ஒரு 2-3 சீட்டாவது கிடைக்கும். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த 2 தான் அவங்க கணக்குல வச்சுட்டு இருக்காங்க. கிழக்கு மாகாணங்கள் இல்லை, வங்காளம் இல்லை, பஞ்சாப் இல்லை, டெல்லி இதெல்லாம் கெஜ்ரிவால் பல இடங்கள்ல டேமேஜ் பண்ணிட்டாரு. வடக்குலயே இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது தெற்குங்கிறது இல்லவே இல்லை, ஏற்கனவே இல்லை. பாண்டிச்சேரி ஒரு இடம் தான் இருக்குது, அதுக்கும் சான்ஸ் இல்லை. அந்த பாண்டிச்சேரி ஒரு MP தான் வச்சுக்க முடியும். அதை தவிர அவருக்கு என்ன இருக்குது? கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இப்பவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். மொத்தமாவே ஒரு 50 இடத்துக்கு வந்தா அதிகம். இப்பவே நமக்கு தெரியும். இதெல்லாம் மீறி அவர் ஜெயிக்க போறாருனாக்கா தேர்தல் ஆணையருடைய கருத்து. இதுக்கு மேல என்ன வேண்டியது? தமிழ்நாட்டுல திமுக ஜெயிச்சிருமா சார்? அவங்களே சொல்றாங்கல்ல, பாஜகவே சொல்றாங்க. நேற்று கூட அவங்க கட்சிகளுடைய முக்கியத்துவம் சொல்றாரு, இங்க அவங்க தான் வருவாங்க. இங்க அந்த அவங்களே இது பண்றாங்க, இங்க வர நாங்க இல்லைன்றாங்க. இல்ல இங்க ஏன் ஓட்டு மிஷின் பண்றான்னு கேக்குறேன். ஓட்டு மிஷின் நேர்மையா நடந்துன்னு காட்டுறதுக்காக ஒரு 2 மணி இடத்துலயும் அது நேர்மையா காட்டணும் இல்ல, அதுக்கு தமிழ்நாட்டை ஒரு எடுத்துக்கிட்டாங்க, தெற்கு பகுதியை எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தாங்க. நேற்று கூட அதான் கேட்டாங்க, அப்படி இருந்தா ஸ்டாலின் எப்படி ஜெயிச்சாரு? அது சொல்றதுக்காக தான் அவங்கள ஜெயிக்க வச்சாரு. என்னுடைய பரம விரோதியை நான் ஸ்டாலினே ஜெயிக்க வச்சாருனாக்கா
நாங்கள் ஓட்டு இயந்திரத்தை நாங்கள் நேர்மையாக தானே பயன்படுத்திருக்கோம்னு அர்த்தம். அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் தமிழ்நாட்டில் வந்து அவங்க இப்போ கூட அவங்களுடைய இது டைம்ஸ் நவ் அவங்களுடைய இதுதான் 40க்கு 40ன்றாங்க. சில சந்தேகங்கள் எனக்கு இருக்குது, அதை பார்ப்போம். சார் நிறைய விஷயங்களை போயிருந்தோம். நன்றி சார்.